அஸ்தரான். இன்னைக்குள்ள வேத வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 5:14 இப்படியாக சொல்லியிருக்கார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 38 வருஷமா வியாதியாய் கிடந்த ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்துல மூழ்கி எந்திரிச்சு அவர் வெளியே வந்தா அவருக்கு அந்த வியாதியெல்லாம் தீந்துடும் அப்படின்னு அந்த காலத்துல எருசலேமில் ஒரு நடைமுறை உள்ளது. ஆனால் அதை அவனால எழுந்து பண்ண முடியல. அதனால ஏசப்பாட்ட சொல்லி துயரப்படுறான். அப்ப ஏசப்பா, நீ உன் படுக்கையை விட்டு எழுந்து நடன்னு சொல்றாரு. உடனே எழுந்து நடந்துறான். அப்பதான் சொல்றாரு அவரை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாத, அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கும் தேவன் நம்ம சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு வச்சிருக்காரு. நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்ன் கொடுக்குறாரு, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம உணர்ந்து நம்ம இயேசு பிள்ளையாய் வாழ்ந்து பாவம் செய்யாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஓகே.